அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிய பரிகாரம் தான் போட்டிருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி மாதத்தின் கிருத்திகை நாளுங்க. அதாவது இந்த கிருத்திகை இன்றைக்கி எந்த டயத்துல இருந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றியும், அந்த கிருத்திகையில் எப்படி முருகப்பெருமானை வழிபடணுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதாவது இன்றைக்கி கிருத்திகை மதியம் 3:05க்கு அப்புறம் கிருத்திகை திதி ஆரம்பித்து நாளைக்கு மதியம் 1:41 வரையே இந்த கிருத்திகை இருக்குங்க. இந்த டயத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு நமக்கு என்ன தேவைகளோ அந்த கோரிக்கை அவர் முன்ன வைக்கும்போது அந்த கோரிக்கை கண்டிஷனாக நிறைவேறுங்க. அது மார்கழி மாதத்தினுடைய கடைசியினுடைய கிருத்திகை வருது இந்த நாளில் தான். இதுக்கு ரொம்ப சிறப்பான இதுவும் கூட உண்டுங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, நான் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கிற முருகர் படத்தை எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைங்க. முருகர் சிலை இருக்குனாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அதாவது அபிஷேகம் பண்ணும்போது எப்போதுமே 3 பொருள், 5 பொருள், 7 பொருள், 9 பொருள் இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தாங்க அபிஷேகம் பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். பால், தயிர், பன்னீர், தேன் எந்த இருக்கோ விபூதி என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு பிடித்த செவ்வரளி மாலை வாங்கி அந்த முருகர் பெருமானுடைய சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு போடுங்க. சிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க படம் இருந்தால் படத்துக்கு போட்டாலும் போதும். அதுக்கப்புறம் வேல் இருந்தால் வேலுக்கும் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணுங்கள். கண்டிஷனாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி அந்த வேலை ஒரு ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டு முக்கியமாக சில்வரில் இருக்கப்படாது, பித்தாளையிலையோ செம்புலையோ இருக்கலாம். அதுக்கு அடியில் கொஞ்சம் பச்சரிசியை நிரப்பி அது மேலே வேல் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அந்த வேலுக்கு நான் மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு செவ்வரளி மலர், ரொம்ப இஷ்டமான மலர், முருகருக்கு பிடிச்ச அந்த சிகப்பு கலர் மலர்ங்கிறது அது இன்றைக்கி கிடைக்கினா முக்கியமாக வாங்கி போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இன்னொரு தாம்பாளத்தட்டு எடுத்து அதில் 6 வெற்றிலை வாங்கி வச்சுங்க. வெற்றிலையுடைய காம்புகளை கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதாவது வெற்றிலை மாத்திரம் நல்லா தொடச்சி நல்லா கழுவி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த 6 வெற்றிலையை அடுக்கி அந்த 6 வெற்றிலைக்கும் 6 அகல் வைங்க. அதாவது மண் அகல் வச்சுருந்தாலே போதும். அந்த மண் அகல் தீபம் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சிகப்பு திரி போட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த காம்புகளை கிள்ளிங்கள வெற்றிலையுடைய காம்பு அதை அந்த அகல் விளக்குல போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு சிகப்பு திரி இருந்தால் ரொம்ப விசேஷங்க. சிகப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமாக ஏதாவது நீங்கள் இன்றைக்கி முக்கியமாக அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் தயிர் சாதம் இன்றைக்கி வைக்கலாம். பின்ன பால் வைக்கலாம். நமக்கு என்ன முடியுதோ அது வைக்கலாம். பஞ்சாமிரதம் வைக்கலாம். உங்களுக்கு முடியுது வைங்க. ஒன்றுமே முடியலையா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியம் வைங்க. கொஞ்சம் தேன் இருந்தால் தேனும் கூட இன்றைக்கி நீங்கள் பிரசாதமாக வைங்க. வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. தூப தீபம்லாம் காணிட்டு நீங்கள் 108 தடவை ஓம் சரவணபவா போற்றி, ஓம் சரவணபவா போற்றின்னு அந்த மலர்களாலே அவரை அர்ச்சனை பண்ணி நீங்கள் மனசார உங்கள் கோரிக்கையை வைங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் படுதோ அந்த எல்லா தேவைகளும் நீங்கள் கேட்கும்போதே, அதாவது வீடு கெட்டதாகட்டும், படிப்பாகட்டும், ஒரு சர்க்கார் உத்தியோகமாகட்டும், என்ன தேவைகளோ அது கேட்கும்போது இந்த கிருத்திகளை நம்ம வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானை மனங்குளிர அவரை வழிபாடு செய்யும்போது நம்ம கேட்குற எல்லா விஷயமும் நிறைவேறுங்க. பொதுவாக இன்றைக்கி பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முருகன் கோயிலில் போய் கூட அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி செய்ய முடிஞ்சவங்க இன்றைக்கி இந்த வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு காலையில் கூட நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். இன்றைக்கி ஏற்கனவே ஏகாதசியும் கூட சேர்ந்து வருது. அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு விரதம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த விரதத்தை முடிப்பாங்க. உங்களுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட முடியும்னா நீங்கள் இன்றைக்கே விரதத்தை இருந்துட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியலங்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வழிபாடு மாத்திரம் அவரை செஞ்சு மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை அவர் உண்டாக்குவாருங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த கிருத்திகை மாதம் முருகப்பெருமானை, அது வளர்பிறை கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே உயர்ந்த ஒரு நிலையை அடையுது உங்களாலே கண்கூட பார்க்க முடியும். அது தொழிலாகட்டும், நம்மளுடைய அதாவது வீடு விஷயமாகட்டும், சொத்து நிலம் எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் தான். நமக்கு ஒரு சொத்து வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கினாலும்
வாங்கினாலும் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க நமக்கு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறதோடு சரி, அவங்களால அது முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த முருகப்பெருமானை கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபட சொத்து சுகங்களது வாங்கி நமக்கு ஒரு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. நீங்கள் அது கொண்டு நாளைக்கு காலையில் கூட நீங்கள் வழிபடலாம். நாளைக்கு காலையில் நீங்கள் 6 to 7, நாளைக்கு ஏற்கனவே சுக்கிர வரை இருக்குது, அந்த சமயத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு மதியம் வரை இருக்குது, அது கொண்டு நீங்கள் அப்பவும் கூட வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுவங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய சற்குண கோலம், அந்த கோலம் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டு வழிபாடு செஞ்சுருக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க. அந்த கோலம் போட்டு சரவண பவானி எழுதி அந்த ஒவ்வொரு இதுலேயும் அகல் விளக்கு வச்சு அதில் 6 அகல் விளக்கு வச்சு கூட நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு நீங்கள் தீபமேற்றி அவரை வழிபாடு செய்யலாம். எந்த முறை உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நமக்கு வந்து அவர் பொதுவாகவே நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு முக்கியம் நம்பிக்கை தாங்க அந்த இடத்துல முக்கியம். இந்த முறையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த முறையில் வழிபாடு செஞ்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கண்டிஷனாக போய் உங்களால் முடிஞ்ச பொருள் வாங்கி கொடுங்க. அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த கிருத்திகை உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கொடுக்கட்டும்னு நானும் முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.